ஓகே, கூல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? வாய்ஸ் இஸ் கிளியர். யா. இப்பதான் நான் ஃபுல்லா வந்து என்னோட கெயின் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ ஐ ஷுட் பி கிளியர். எத்தனை பேர் இருக்காங்க லைவ்ல? கண்ட மெசேஜ் வந்துருக்கு. ஸோ 191 இன் லைவ். கூல் கூல் கூல், வெல்கம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் அண்ட் இட் லுக் குட். ஸோ ஐ தாட் ஓகே, வை நாட் கம் லைவ் லைக் திஸ். ஸோ அட்லீஸ்ட் ஐ கேன் ஷோ வாட் ஐ எம் டூயிங். என்னோட கம்ப்யூட்டரை நான் காட்டலாம். ஐ கேன் ஆல்சோ ஷோ டன்ஸ் ஆஃப் அதர் ரிசர்ச்சஸ் தட் ஐ எம் டூயிங். ஹாய். ஓகே, ஸோ நான் வந்து இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தேன்னா, ஐ வாஸ் டூயிங் சம் ஃபைட்ஸ் இன் லிங்க்டின். லாட் ஆஃப் பீப்புள் சே இதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து தேவையில்ல சைபர் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு நிறைய பேர் அதை நம்பவும் செய்கிறாங்க. நிறைய பேர் அதை வந்து நம்பி அவங்களோட வாழ்க்கையும் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்கஸ் வித் யூ கைஸ். ஸோ ஏன்னா உங்கள்லையும் வந்து நிறைய பேர் வந்து லைக் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க. உங்களில் நிறைய பேர் வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க. அண்ட் யூ ஆல் ஹவ் பீன் சீயிங் மீ வாட் ஐம் டூயிங் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் அண்ட் வி ஆல் நோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஹேப்பனிங். பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்க அத்தனை பேரும் லைக் ஃப்ரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ டெல் மீ, நீங்க சைபர் செக்யூரிட்டி எடுத்த நாள்ல இருந்து ப்ரோக்ராமிங்னு ஒரு விஷயத்தை கத்துக்காத நாளுக்கும் ஆஃப்டர் யூ லேர்ன் ப்ரோக்ராமிங்க்கும் what was that difference? Can you say the importance of LinkedIn? LinkedIn வந்து அது வேற கதை. I'm not talking about that. நான் வந்து cyber security and programming, whether programming is needed for cyber security or not அப்படின்ற அந்த டாபிக்கை பற்றி தான் இன்னைக்கு நான் பேசலாம் அப்படின்னு வந்தேன். வணக்கம். அண்ணா, I read to talk with you in personal. Let's talk in chat. Sorry, I don't do chat. I have a lot of things to do. நான் chat பண்ணுற அளவுக்கு நான் ஃப்ரீயாக இல்லை, சாரி. பட் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ சம்திங் யூ கேன் ஆஸ்க் ஹியர் ஆர் யூ கேன் ரைட் மீ an email. ஓகே, நான் அதாவது ஏஐ பற்றியும் இன்னைக்கு பேசுவோம். ஏன்னா ஏஐ வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏஐ வந்துருச்சு, இனிமேல் ப்ரோக்ராமிங் தேவையில்ல, அந்த காரணத்தால் நான் வந்து ப்ரோக்ராமிங் படிக்க வேணாம், இன்னும் 4-5 வருஷத்துல ஏஐ சூப்பராக வந்துடும், ஏஐயால் எல்லா கோடிங்கும் அடிக்க முடியும் அப்படின்றாங்க. நான் பேச வந்த டாப்பிக்கில் ஏஐயும் வந்து முக்கியமாக இருக்குது. ஏன்னா இஃப் யூ டேக் அ லுக், எல்லாருமே அதாவது கோடிங் தெரியாதவங்க, இஃப் யூ ஆர் ஆல்ரெடி அ ப்ரோக்ராமர் அண்ட் யூ டூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ப்ரோக்ராமிங் தெரியாத நியூபீஸ் ஹூ வாண்ட் டு என்டர் இன் டு த ஃபீல்டு எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏஐ இருக்கு, ஏஐயை வச்சே நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ப்ரோக்ராமிங் ஏஐயை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா எனஃப், நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன வேணா பண்ணிடலாம், அந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங்கே சைபர் செக்யூரிட்டிக்கு போதும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நான் ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் பேசின நிறையா பேர், ஸோ இட் இஸ் பிகமிங் அ ஃபைட் எவ்ரி டைம் வென் சம்படி சேஸ் இல்லை இப்போ சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராமிங் வந்து தேவை இல்லைன்னு யாராவது சொன்னால் நான் சண்டைக்கு போயிடுறேன், நேராக இறங்கி சண்டைக்கு போயிடுறேன். எனக்கு வந்து அதில் there is no regret in that. I want to fight them until they come, at least until they realize or until they convince me. அது மூணுல ஏதோ நடக்கணும்ல, அட்லீஸ்ட் அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணணும் ப்ரோக்ராமிங் தேவையில்ல அப்படின்னு, அல்லது அவங்க வந்து they have to be, that is the whole point of argument, கரெக்டா? அவங்க வந்து ஏதோ ஒரு சைடு எடுக்கணும். பட் these people, they are all in a fluctuation. Mostly cyber security freshers, mostly people who have joined cyber security in colleges. So என்னடா சொல்றீங்க, ப்ரோக்ராமிங் இஸ் தி ஓகே, நாட் எவ்ரி சைபர் செக்யூரிட்டி ரோல்ஸ் நீட். வாங்க இதுதான் எதிர்பார்த்தேன். நாட் எவ்ரி சைபர் செக்யூரிட்டி ரோல் நீட் ப்ரோக்ராமிங், பட் வி நீட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஓகே, வாட் ரோல் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி doesn't need you ப்ரோக்ராமிங்? எனக்கு சொல்லுங்க. ஐ வாண்ட் டு நோ, எந்த ஃபீல்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டிக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லை யூ சே? அல்லது நம்ம கூகுள் பண்ணுவோமா? நம்ம தான் கம்ப்யூட்டர் இருக்கிறோமே. Let's ask Google. Let's ask உங்க ஆஸ்தான chat GPT. Okay, let me increase the thing. I hope you can all see. Which field of ஓகே, அது ஏதாவது பதில் சொல்லுதான்னு பார்ப்போம். ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கு? காப்பி பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இந்த பேஜ் ஒழுங்காக லோட் ஆகல. ஓகே,
பாலிசி அண்ட் காம்ப்ளையன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது சைபர் செக்யூரிட்டியே கிடையாது, ஆடிட்டர் வேலை. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு நான் வந்து ஐ டோன்ட், அதாவது இதெல்லாம் எப்படின்னா எம்பிஏ படிச்சாவே பிசினஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்ரிவேர் வேறெவர் யூ நீட் டு டூ திங்ஸ், உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். ஸோ ப்ரொஃபஷனல் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ் அண்ட் மிட்டிகேட் பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி ரிஸ்க் வித்தின் அன் ஆர்கனைசேஷன். இது என்ன தெரியுமா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ப்ரோக்ராமிங் தேவையில்லைன்னு கிடையாது, பட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாம நீங்க இதை பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், யூ ஆர் ரைட்டிங் பேட் கோட், இப்படி ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா திங்ஸ் வில் கெட் எப்படி சொல்றது கிராப்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா அதுக்கு எனக்கு முதல்ல என்னென்னலாம் விஷயம் வந்து கேன் கோ ராங்னு தெரியணும், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ when I am let's say 40 years 50 years old and I'm let's say I'm consulting some companies, அப்போ I can be in a risk management role where I don't need to code. நான் கோட் அடிக்க தேவையில்ல, ஆனா எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாம இந்த வேலையை நான் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இன்னும் இந்த கோட இதை வந்து கொஞ்சம் திருவி கேட்போம். தட் டோன்ட் நீட் த நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அட் ஆல் அப்படின்னு கேட்போம். ஓகே, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங், இதெல்லாம் வேலையே கிடையாது சைபர் செக்யூரிட்டியில வந்து. how to say என்ன வருது, no that's the thing bro, we don't need programming but we need இல்ல wrong understanding of programming. அதுவும் programming வந்து they are not, they are not two different things, they are the same thing. if you understand programming that means you are a programmer. why do you say programming is not needed? புரியுதா? நீ உனக்கு programming தெரியும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ programmer, அப்புறம் ஏன் ப்ரோக்ராமிங் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? செக்யூரிட்டி அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங், ஐ டோன்ட் திங்க் this is a stupid thing. செக்யூரிட்டி கன்சல்டிங் இஸ் ஜஸ்ட் அபவுட் டாக்கிங். எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாம நான் கன்சல்டிங் பண்ணிட முடியுமா? வெயிட், லெட்ஸ் ரீஃப்ரேஸ் த क्वेश्चन. that don't need the knowledge of programming. okay, that don't need the knowledge of programming. let's say how this goes. கூகுளா போவோம் கூகுளுக்கு போவோம், அதே தான் திரும்ப சொல்லுது. பாலிசி, ஆடிட்டிங், அவேர்னஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டியே கிடையாதுடா. யூ ஆர் நாட் அ ஃப்ரெஷ். நீ ஒரு ஃப்ரெஷரா போய் இந்த வேலை பண்ண முடியாது. இங்க இருக்கிற எல்லா வேலையும் இஸ் நாட் ஃபார் அ ஃப்ரெஷர். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், என்ன வாட் இஸ் த பெயின் டு லேர்ன் அப்படின்னு கேட்குறேன். Without programming, you can't do anything in cybersecurity, guys. Go learn from SNA. nice. I like that. So, மக்களின் விருப்பப்படி கூகுள். உங்களுக்கு கூகுளில் தானே தேடலாம். இந்த ஃபீல்டுலாம் நீ சைபர் செக்யூரிட்டியை படிச்சுட்டு போகிற ஃபீல்டு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா போகிறது. ஓகே, நான் கோடிங் ஜாப்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி குவி. ஓகே, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட், சைபர் த்ரெட் அண்ட் இன்டெலிஜென்ஸ், இந்த போஸ்ட்லாம் இருக்குல்ல, you will be a poor performer in all these posts if you don't have the knowledge of programming. Probably compliance officer, இதெல்லாம் வந்து is not an entry level job. அதை தெரிஞ்சுக்கோங்க. You can't become a compliance officer. That requires you to do some amount of auditing and stuff. அது வந்து is not a thing for programmer. So நீ மேபி இப்படி யோசிக்கலாம், சைபர் செக்யூரிட்டியில இருக்கிற ஜாபுக்கு, ஒரு சில ஜாபுக்கு சைடில் இருக்கிற ஒரு சில ஜாபுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். இது எதுவுமே இஸ் நாட் அ டெக்னிக்கல் ஜாப். அண்ட் வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி வித்தவுட் டெக்னிக்கல் திங்? சும்மா அவ்வளோதான். தட் இஸ் ஹவ் ஐ சி. ப்ராபப்ளி யூ டெல் மீ, யூ கன்வின்ஸ் மீ. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெயினர் ஆர் எஜுகேட்டர், இது எனக்கு சுத்தமா புரியல, நான் கோடிங் ஜாப்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டின்னு போட்டு லூசு பையன் மாதிரி சைபர் செக்யூரிட்டி ட்ரெயினர் ஆர் எஜுகேட்டர்ன்றான். இப்போ எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியலன்னா உங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்? ஓகே, ஸோ லெட்ஸ் புட் திஸ் அப் ஃபார் அ டிபேட். ஐம் அப் ஃபார் அ டிபேட். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்ல. நீ கூகுளில் தேடிட்டோம், இதை பார்த்துட்டோம், செக்யூரிட்டி ரிஸ்க் அசஸர், ப்ரோக்ராமிங் தெரியாமல், சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியாமல், யூ கான்ட் அசஸ் செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ திஸ் இஸ் ஸ்டூபிட். ப்ராஜெக்ட் மேனேஜர் அக்செப்டட். ப்ராஜெக்ட் மேனேஜர் கோட் அடிக்க தேவையில்ல, அது வந்து வேற டைப். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சும்மா எடுத்துட்டே வந்து உங்களுக்கு 28 லட்ச ரூபாய் யாரும் தந்துட போகிறதில்ல. கரெக்டா? செக்யூரிட்டி ஆடிட்டர், அதுக்கும் சேலரி இஸ் ஹை. ப்ராப்ளி செக்யூரிட்டி ஆடிட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபீல்டில் போய் உக்காந்து கோட் அடிக்க தேவையில்ல. மேபி யூ டோன்ட் நீட். பட் சுற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுறான்னா, அவன் அப்படி ஒரு வேலை பண்ணுறதால நம்ம கம்பெனியில் ஏதாவது வந்து பிரச்சனை வருமா,
திஸ் பர்டிகுலர் this small thing அதனால ஏதாவது இஷ்யூ ஒன்றும் இல்லை சிம்பிள். ஐ வில் சே an எக்ஸாம்பிள். எஸ்என்ஏல வந்து ஒரு இஷ்யூ நடந்தது. நம்ம கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் நாங்கள் S3ல அப்லோட் பண்ணோம். சம் கை டுக் அ புவர் டெசிஷன் தட் S3ல செக்யூரிட்டி போடாமல் நோட்ஸ் அப்படியே லான்ச் பண்ணிட்டாங்க. தென் இட் வாஸ் கொஸ்டின்ட். ஓகே, ஏன் நீங்கள் அதை பண்ணலன்னா பிகாஸ் தே ஃபெல்ட் இட் வாஸ் ஈஸி. ஸோ அவங்க அதை போடல. ஸோ இன் சைபர் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அவனுக்கெல்லாம் சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சவன் தான் அதை பண்ணான். பட் ஸ்டில் ஹி டஸ் தட் பிகாஸ் இட் ஃபெல்ட் ஈஸி ஃபார் ஹிம். தேர் வாஸ் நோ செக்யூரிட்டி இன் தட். ஓகே, இப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, if I am a security risk assessor and I have no clue about all these tokens and stuff, how S3 works or stuff, I don't need, எனக்கு ப்ரோக்ராமிங் பண்ணதில்லை, நான் வந்து வாழ்க்கையில் கோடிங்கே பார்த்ததில்லைன்னு இருக்கு. ஓகே, இன் that point நான் எப்படி ரிஸ்க் அசஸ் பண்ண முடியும் டு ஃபைண்ட் ஓகே இது வந்து இஸ் a real issueன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? Without programming knowledge, without you having some decent amount of S3, without you writing some code to understand how the APIs of S3 works, how to generate token, how to sign a key, இதெல்லாம் தெரியாம how do you become a risk assessor? அப்படி நீங்க சைபர் ப்ரோக்ராமிங் தெரியாம நீங்க ரிஸ்க் அசஸ் பண்ணுனா what will happen? அதுவே ஒரு பெரிய ரிஸ்க். சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் அசஸரே ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிடுவான் ப்ரோக்ராமிங் தெரியலனா. புரியுதா? ஸோ இஃப் யூ நோ ப்ரோக்ராமிங் யூ வில் ஹாவ் காமன் சென்ஸ். See, சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஃபீல்டுனா ப்ரோக்ராமிங்ன்றது காமன் சென்ஸ். புரியுதா? ஏன்னா யூ ஆர் டீலிங் வித் சைபர் காட் டேம். ஹவு கேன் யூ நாட் லேர்ன் ப்ரோக்ராமிங்? புரியுதா? இதுதான் பிரச்சனை. நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, இதை தேடிட்டு இதை நம்புறீங்க வேற. எவ்வளவு முட்டாளா இருந்தா இவன் இப்படி போஸ்ட் பண்ணுவான், நான் கோடிங் ஜாப்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டின்னு போட்டுட்டு சைபர் செக்யூரிட்டி ட்ரெயினர் ஆர் எஜுகேட்டர். இது வந்து அதை எழுதுனவனுக்கு வந்து அறிவு இல்லையா, அல்லது வந்து ஐ டோன்ட் நோ. ஓகே, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இஸ் அ வொர்க் ஜாப். இஃப் யூ டோன்ட் நோ ப்ரோக்ராமிங், டோன்ட் திங்க் அபவுட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ப்ரோக்ராமிங் பண்ணாம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. ஸோ போலாம், ஒன்னொருத்தனா போடுவோம். சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். சரி, நீங்க என்னத்தை கன்சல்ட் பண்ணுவீங்க ப்ரோக்ராமிங் தெரியாம? லெட்ஸ் சே ஐ கம் டு யூ வித் மை அப்ளிகேஷன். லெட்ஸ் சே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியல, ஐ கம் டு யூ வித் அன் அப்ளிகேஷன். வாட் வில் யூ கன்சல்ட்? என்னோட அப்ளிகேஷனில் பிரச்சனை இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுன்றேன். அட்லீஸ்ட் ப்ரோக்ராமிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹவு வில் யூ டெஸ்ட்? வாட் வில் யூ கன்சல்ட்? அப்படி நீங்கள் பண்ணுற கன்சல்டேஷன் எனக்கு எப்படி கரெக்டாக இருக்கும்? வில் இட் பி அ வேல்யூபிள் ஒன்? வில் இட் பி வர்த் மை டைம்? இஃப் ஐ கெட் கன்சல்டேஷன் ஃப்ரம் சம்படி ஹூ டோன்ட் நோ ப்ரோக்ராமிங், அட்லீஸ்ட் ஹூ டோன்ட் நோ ஹவு த சிஸ்டம்ஸ் ஒர்க்ஸ், அட்லீஸ்ட் அவன் ஒரு சிஸ்டம் அட்மினா கூட ஒர்க் பண்ணாத, அதாவது நீ லீவ் அலோன் ப்ரோக்ராமிங், ஒரு சிஸ்டம் அட்மினா கூட ஒர்க் பண்ணாத, ஹவு கேன் யூ பிகம் அ சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்? ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் ப்ரோக்ராமிங்கும் டெக்னிக்கல் நாலேஜும் சேர்ந்து வேணும்னு சொல்றேன்னா, ப்ரோக்ராமிங் அப்படின்றது இஸ் த பேசிக் ஃபேப்ரிக் ஆஃப் ஆல் த சாஃப்ட்வேர். கரெக்டா? அந்த ப்ரோக்ராமிங்ன்ற ஃபேப்ரிக் இல்லைன்னா எந்த சாஃப்ட்வேரும் தட் யூ நோ கான்ட் எக்ஸிஸ்ட். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் லேசி, தேர் இஸ் நத்திங் எல்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஆஸ் இஸ் லேசி, you think programming is not needed, and I'm ready to fight for this. இதுக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் நான் வந்து சண்டை போட தயாரா இருக்கிறேன். I mean, சண்டை மீன்ஸ் வார்த்தை சண்டை, கருத்து சண்டை, நாட் கத்தி எடுத்துட்டு. நோ, தட் இஸ் நாட் மீ. பட் கருத்து சண்டை ஐ கேன் டூ. ஸோ ஓகே, ஸோ இந்த ஜாப் எல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூப்பிடான போஸ்ட். ஓகேவா? சைபர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ், இதெல்லாம் உங்களால் பிளேஸே ஆக முடியாது வித்தவுட் கோடிங் நாலேஜ். Okay, so again I'm saying I'm not saying that you should be a software developer. நீ ஒரு software developer ஆகி கோட் அடின்னு நான் சொல்லல. Don't misunderstand me. All I'm saying is, learn programming, know what the computer does, and then do cyber security. புரியுதா? You want to become a doctor but you don't want to learn anatomy, cell biology and all the stuff அப்படின்னா how will you become a doctor? உன்னை நம்பி நான் எப்படி ஊசி போட வர முடியும்? நீ என்ன கொன்ற மாட்டேன்னு என்ன நம்பிக்கை? அதுதானே போலி டாக்டர். இதெல்லாம் படிக்காம காலேஜுக்கு போகாம போலி டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நான் என்னோட கருத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி தெரியாத நீ வந்து ஒரு ரிஸ்க் அனலிஸ்டாவோ இதுவாவோ இருந்தா யூ வில் பி a pain in ass to work with. நான் சொல்ற எதுவுமே புரியாது. இட் இஸ் லைக் எவ்ரிதிங் வில் பி ஃபாரின் ஃபார் யூ. தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல். நான் டெக்னிக்கலா உன்கிட்ட பேசவே முடியாது. தென் ஹவு கேன் யூ கன்சல்ட் சைபர் செக்யூரிட்டி ஃபார் மீ? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எல்லாமே அதுதான். புரியுதா? இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அனலிஸ்ட்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவு வேணுங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த அறிவே ப்ரோக்ராமிங் தான்றேன்.
புரியுதா? இதெல்லாம் பண்ணணும்னா அறிவு வேணும். அந்த அறிவே ப்ரோக்ராமிங் தான். ஓகேவா? எக்ஸாக்ட்லி, இட் இஸ் an advantage if you take. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது. அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து நீங்க என்ன நினைக்க, ஓகே நான் ப்ராக்டிஸே பண்ண தேவையில்ல, நான் ஓடலான்ற. யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் த ரன்னிங் ரேஸ், பட் ஹூ வில் வின்? தோஸ் ஹூ ப்ராக்டிஸ். அவன் ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சு உடச்சு அவனுக்கு அந்த ஃபீல்டை வந்து அவனை ஊற்றி முடிச்சிருப்பான். அவன் தான் அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியும். கரெக்டா? எனிபடி கேன் ரன் இன் த ரன்னிங் ரேஸ். அதே மாதிரி தான் இதுவும். எனிபடி ஹூ, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், யூ கேன் கோ பிகம் அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் வித்வுட் கோடிங் நாலேஜ். ஹூ கேர்ஸ்? பட் யூ வில் ஜஸ்ட் பி அ மீடியோக்கர். யூ டோன்ட் நோ எனிதிங். அங்கதான் பிரச்சனையே வருது. அந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் சச் பீப்புள் பிக் திங்ஸ் வந்து எப்படி சொல்றது, இட் கெட்ஸ் ஃபக்ட் அப். லைக் எக்ஸி எக்ஸ்ப்ளாய்ட் நடந்தது. யூ ஆல் நோ எக்ஸி, ரைட்? we even did a session. நாளைக்கு அதனோட இது இருக்கு. poor people are interested, they can't afford எல்லாம் கிடையாது. see, இதெல்லாம் வந்து is a very wrong way of thinking. புவர்னா என்ன? ஒரு யூ காண்ட் அஃபோர்ட் அ லேப்டாப்பே அப்படி. ஓகே, யூ காண்ட் அஃபோர்ட் அ லேப்டாப்பா, அதுதான் பிரச்சனை அப்படின்னா யூ ஒர்க் டு அஃபோர்ட் அ லேப்டாப் அண்ட் தென் யூ லேர்ன் தட். இந்த புவர் பீப்புள் எல்லாம் காரணம். ஐ டோன்ட் அக்செப்ட் யூ ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் புவர் யூ காண்ட் லேர்ன். இன்டர்நெட்ல எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. இது எல்லாமே கதை தாங்க. ஐ காண்ட் காம்ப்ரிஹெண்ட் திஸ். ப்ராப்ளி யூ கன்வின்ஸ் மீ. சி, எங்க அப்பா எனக்கு ஒன்றும் நிறைய காசெல்லாம் கொடுக்கல. நான் சம்பாரிச்ச ஒரு ரூபாயும் நானா படிச்சு கத்துக்கிட்டு சம்பாரிச்சது தான். எங்க அப்பாட்ட நான் வந்து பிசினஸ் பண்ணோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னா எங்க அப்பா திருப்பி அந்த 5 லட்சத்தை எப்போ கொடுப்பேன்னு கேட்பாரு. ஜஸ்ட் ஃபார் சேயிங். ஓகே, ஸோ நானும் பூட் ஸ்ட்ராப் பண்ணி தான் வந்தேன். என்னோட நாலேஜும் பூட் ஸ்ட்ராப் தான். இங்க விஷயமே என்னன்னா, if you know programming, if you know the fabric of the cyberspace, then it will be easy for you to navigate through that space. Programming is like having a GPS in your hand when you're walking in an unknown terrain. எதுக்கு நம்ம GPS எடுக்கிறோம் unknown terrainல? So that it shows the road, right? Programming ஏன் முக்கியம் அப்படின்னா, when you test a software or when you deal with something that is very complex or very hard, when you know programming, உங்களோட thought process வேற மாதிரி இருக்கும். How you think, how you perceive, how you comprehend that information அப்படின்றதே வந்து will be a lot different. ஆனா ப்ரோக்ராமிங் தெரியாம if you do the same job, you will be ad hoc அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் இல்லாம எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம 90% of the time you will be in a confusion. இந்த நம்ம விஜய் சொல்லுவாங்கல்ல, சஸ்பென்ஸோடைய சாவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்க லைஃப். புரியுதா? என்ன எது நடக்குது, ஏன் நடக்குதுன்னே தெரியாது. everything will feel Greek and Latin. இது வந்து எகைன் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு மறந்துட்டு போ, அந்த கதை தான் இது. Programming is common sense for cybersecurity. Common sense illama you can't survive. All I am saying is have some common sense. ஓகே, வேற யாராவது கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். டேய், வேற யாராவது ப்ரோக்ராமிங் தேவையில்லைன்னு பேசுங்கடா, அப்போதான் ஒரு மோட்டிவேஷன் வரும் எனக்கும் பேசுறதுக்கு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சி லாங்குவேஜ். சி லாங்குவேஜ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவன்லாம் வந்து they are not fit to be programmers. ஏன்னா சி இல்லாமல் இந்த உலகமே இல்லை. அது வந்து அவனுக்கு ரியலைஸ் பண்ணல. அன்ரியலைஸ்ட் பர்சன்ஸ், ப்ராப்ளி இல்லிட்ரேட்ஸ் we can call. Don't take offense. I'm literally got கடுப்பு பிகாஸ் இந்த காலேஜஸ் இதுல சைபர் செக்யூரிட்டி டிகிரியில ப்ரோக்ராமிங் தேவையில்லைன்றானுங்க காலேஜ்ல. இதை எங்க போய் சொல்றது? காலேஜ் where you go to get your certificate, they are saying cyber security தான, டூல்ஸ் அப்படி காலை லினக்ஸ் அப்படி போதும், ப்ரோக்ராமிங் தேவையில்லைன்றாங்க. I have no clue when these guys will get updated. சரி, அவங்கள சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. Okay, can you tell me the scope of we having knowledge in both cyber security and IoT? Nice, very good, நல்ல கேள்வி. IoT, cyber security. Okay, see, நான் சொன்னேன்ல, cyber security is a vast field. என்ன ஃபீல்டா இருந்தாலும் அதுல வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கோங்க, சைபர் செக்யூரிட்டி இருக்கு. ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, அதுல சைபர் செக்யூரிட்டி இருக்கு. ஏன் ஹெல்த் கேர்ல சைபர் செக்யூரிட்டி வந்துச்சு, ஏன் ஆட்டோமொபைல் சைபர் செக்யூரிட்டி வந்துச்சு? லைட்டா ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பாருங்க. ஹெல்த் கேரோ, ஆட்டோமொபைலோ, சேட்டலைட் இண்டஸ்ட்ரியோ, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, என்ன இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அங்க கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டர் இல்லாம யூ காண்ட் கம்ப்யூட். கம்ப்யூட்டர் இருந்தா தான் நீங்க டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் இருந்தா தான் யூ கேன் டீல் திங்ஸ். சி, இந்த ஐஓடின்ற டேர்மே நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு ஃபேஷனரியான டேர்ம். Don't split. Don't have this illusion of separation. IoT வேற, cyber security வேற நினைச்சா you're wrong. Cyber security has its roots in every field of engineering and technology. That includes
IoT. But IoT அப்படின்றது nothing but computer science. You're just going to run your software on a separate application specific computer instead of a general purpose computer. Sorry. So நீங்க CSE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன படிப்பீங்க? கோட எழுதி அந்த கோட கொண்டு போய் ஒரு ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணுவோம். IoTல என்ன படிப்பீங்க? அதே கோடு, அதே பைத்தன், அதே CA, பட் இந்த கோட எழுதி ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் கம்ப்யூட்டர்ல போய் இன்ஸ்டால் பண்ணுவோம். தட் இஸ் யோர் மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ், வாட் எவர். அந்த சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், SOCs எல்லாமே இது கீழே தான் வரும். IoT வேற கிடையாது. இஸ் நாட் an off or infill, it is just computer science. But இங்க you're not working on a computer with internet connection already. You have to work so that you can manifest that internet connection into this product, and then you can run your code, you can connect to the internet, you can send data, you can send it to a server. நீங்க என்ன வேணா பண்ணலாம். End of the day is just software engineering, but with the hardware knowledge. ஓகேவா? உங்க சாஃப்ட்வேரை கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணாம வேற ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல ரன் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். IoT கம்பசூத்திரம் கிடையாது. So if you learn cybersecurity and IoT together, then you become எப்படி சொல்றது, you will have a lot of knowledge. அதை தான் நான் சொல்ல முடியும். நிறைய விஷயம் தெரியும். IoT அப்படின்றது is the convergence of software engineering and electronics engineering. IoTல தான் கன்வர்ஜ் ஆகும் சாஃப்ட்வேரும் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நான் IoT பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வேணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேணும், எனக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும். அதாவது கன்வர்ஜென்ஸ், நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டா கொண்டு வரணும்னா அந்த இடத்துல IoT வேணும். அண்ட் when IoT is there, அங்கதான் you can realize illusion of separation is a real thing. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க என்ன படிச்சீங்க? ECE தனியா படிச்சீங்க, EEE தனியா படிச்சீங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியா படிச்சீங்க, IT தனியா படிச்சீங்க, இன்னைக்கு BE சைபர் செக்யூரிட்டி தனியா இருக்கு. பட் திஸ் ஃபீல்ட் ஆஃப் IoT, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் கன்வர்ஜ்ட். எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நீங்க IoT படிக்கணும்னா இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன் C, C++, Python, ப்ரோக்ராமிங், எலக்ட்ரானிக்ஸ், சர்க்யூட், PCB டிசைனிங், 3D பிரிண்டிங், ஹார்ட்வேர் டிசைனிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் if you want to do IoT. And that place, if you know cybersecurity, see your worth. அதுதான் டிஃபரன்ஸ். சும்மா நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன்னு காலேஜில் ஒன்றும் படிக்காம, ப்ரோக்ராமிங் படிக்காம நேராக போய் ஒரு சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷனை வாங்கிட்டு காலேஜுக்கு போனால் வேலைக்கு போனால் ஒன்றும் புரியாது. அதை தான் நான் சொல்கிறேன், லேக் ஆஃப் காமன் சென்ஸ் அப்படின்னு. இந்த வேர்ல்ட் ஆஃப் சைபர் ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் இஸ் த காமன் சென்ஸ். ப்ரோக்ராமிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நேவிகேட்டிங் த்ரூ திஸ் ஃபீல்ட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா ப்ரோக்ராமிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா you have a comprehensive understanding of what a software is, how it is created, where it is being run, how it is acquiring a network connection, how that particular software is communicating with others, and all the related things you can understand. இந்த comprehensive understanding இல்லாம வெறுமன சைபர் செக்யூரிட்டியில் என்ன படிப்பீங்க? Okay, let's do this. Let's assume நீங்க what is this? அது என்ன சொல்லுவாங்க? Certified ethical hacking. இதை படிக்கணும்னு நினைச்சுக்கலாம். Okay, let's say you want to learn CEH certification. ஓகேவா? இதுதான் நீங்க பண்ணணும். நம்மள இதை பண்ணா சர்டிஃபிகேட் நான் ஹேக்கர் ஆயிடுவேன். நிறைய பேர் நம்புறது இதை படிச்சா நான் ஹேக்கர் ஆயிடுவேன் நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இதை காலி பண்ணுவோம் வாங்க. இதனோட சிலபஸுக்கு போகலாம். ஓகே, என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ let's assume in this point you don't know programming. ஓகேவா? உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது. ப்ரோக்ராமிங் தெரியாம நீங்க என்ன பண்றீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர் ஆகலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ல இருப்போம். இப்போ கவனிங்க. தேவையில்ல ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணா போதுமா? அட பசங்களா, உங்களுக்கு என்ன சொன்னாலும் நான் செவுத்துல தான் போய் முட்டுவேன்னா நான் என்ன பண்றது? போய் முட்டுங்க. ஓகே, ஸோ ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு எத்திக்கல் ஹேக்கிங். இதுதான் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸோட சிலபஸ். நான் ஐம் சேயிங் த ரியாலிட்டி. ஓகேவா? உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாம போறீங்க. ஃபுட் பிரிண்டிங் ரெக்கானசன்ஸ் சொல்லுவான், ஸ்கேனிங் நெட்வொர்க்கு டூல் சொல்லுவான், என்யூமரேஷன் என்ன, வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், சிஸ்டம் ஹேக்கிங், மால்வேர் த்ரெட், ஸ்னிஃபிங். இதில் எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக இருக்கா? ப்ரோக்ராமிங்கே தெரியாத உனக்கு IoT ஹேக்கிங் எதுக்கு? ப்ரோக்ராமிங்கே தெரியாத உனக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்கை வச்சு என்ன பண்ணுவ? ப்ரோக்ராமிங்கே தெரியாத நீ SQL இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுவ? ப்ரோக்ராமிங்கே தெரியாத நீ how you do all this shit? See, நான் என்ன சொல்றேன்னா, you don't need to sit and write programmingனு சொல்லல. Exactly, ஸ்ரீராம். You need to understand how this thing works. அப்படி இல்லைன்னா நீ ப்ரோக்ராமிங்கே இல்லை. ஐ கேன், அதாவது உனக்கு ஒரு கோடை பார்த்து அதை படித்து அதை டீபக் பண்ணி அந்த கோடில் என்ன மைன்யூட்டாக நடக்குதுன்னு தெரிஞ்சு இது ஒன்றுமே தெரில அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி இன் சைபர் செக்யூரிட்டி. நான்
You're literally not fit to be in cybersecurity. ஏன்னா இங்க நீங்க சொல்ற அத்தனை விஷயத்துக்கும் ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு நாலேஜ் இருந்தாதான் இதெல்லாம் சென்ஸே மேக் பண்ணும். நீ ப்ரோக்ராமிங் இல்லாம என்ன செஷன் ஹைஜாக்கிங் பண்ணுவீங்க? செஷன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். செஷன் எப்படி வேலை செய்யும், குக்கினா என்ன, எப்படி குக்கி கிரியேட் பண்ணுவோம், குக்கிக்கு எப்படி எக்ஸ்பைரி நடக்கும், வெப்ல எப்படி குக்கி யூஸ் ஆகுது, குக்கியோட பர்பஸ் என்ன, குக்கி எங்க ஸ்டோர் ஆகும், யாரு கிரியேட் பண்ணுவா, யாரு மேனேஜ் பண்ணுவான்னு ஒண்ணுமே அதெல்லாம் இங்க சொல்லி தருவான். பட் அதை மட்டும் வாட் இஸ் வாட்னு படிச்சு என்ன பிரயோஜனம்? It is like, what is session hijacking? Session hijacking is a process with which a cookie is stolen and the session is hijacked in a hack. அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி ஓப்பிட்டு போகலாம். That you can do. That you can effortlessly do. அதில் பிரச்சனையே இல்லை. பட் ஆக்சுவலாக ஒரு செஷன் ஹைஜாக்கிங்கை புல் ஆஃப் பண்ணணும்னா உங்களால் புல் ஆஃப் பண்ண முடியாது வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த வெப் ஒர்க்ஸ். அந்த வெப் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது செஷனை ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பிஹெச்பியில் ஒரு செஷனை இனிட் பண்ணி பிஹெச்பி ஒரு நோட் ஒரு ரியாக்ட் ஒரு வாட் எவர் பேக் அண்ட் லாங்குவேஜ் ஒரு செஷனை இனிட் பண்ணி அந்த செஷன் நீ ஹேண்டில் பண்ணியிருந்தா தான் யூ வில் நோ வாட் இஸ் செஷன், யூ வில் நோ ஹவு டு டீல் வித் திஸ். அந்த ஒர்க்கிங்கே தெரியாமல் யூ கேனாட் do all these things. அதனால தான் சொல்றேன், டைரக்டா இந்த எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸை படிச்சுட்டு நான் ஹேக்கர் ஆகிறேன் நம்பாதீங்க. அது ஒரு அப்சல்யூட் முட்டாள்தனம். எப்படி புரியும் உங்களுக்கு இது? மால்வேர் த்ரெட்ஸ்ன்றீங்க. முதல்ல மால்வேர்னா என்னன்னு தெரியுமா? மால்வேர் எப்படி கிரியேட் ஆகும், எப்படி வரும்? ஸோ அதை அவங்க சொல்லி தருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஐ எம் நாட் சேயிங் திஸ் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இஸ் பேட். நான் என்ன சொல்றேன்னா, ப்ரோக்ராமிங் தெரியாம எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் படிச்சேன்னா ஒன்றும் புரியாது அப்படின்றேன். இதுல கண்டென்ட் இருக்கு. அதாவது லெட்ஸே உங்களோட லைஃப் ஃபுல்லா நீங்க ஒரு ப்ரோக்ராமராகவே வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி தெரியாது, ஓகேவா? யூ ஆர் ஆல்ரெடி a programmer, you are a good programmer, you are working in a company, you are dealing with some things, அந்த மாதிரி எடுத்துப்போம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹேக்கிங்னா என்னன்னே தெரியல. ஸோ யூ வாண்ட் டு லேர்ன் வாட் த ஹேக்கிங் ஃபீல்ட் இஸ், வாட் இஸ் வாட்ன்ற இதை மட்டும்தான் இந்த கோர்ஸ் சொல்லி தரும். அப்படி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமர் இந்த கோர்ஸை படிச்சா தென் தட் கை வில் ஹாவ் சென்ஸ். அப்போ அவருக்கு இதெல்லாம் தெரியும். நெட்வொர்க் ஸ்கேனிங்னா என்ன, பிகாஸ் ஹீஸ் ஆல்ரெடி கோடிங், he has coded. அதனால அவங்க வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், வால்வேர், ஸ்னிஃபிங் எல்லா கரமும் இட் வில் மேக் சென்ஸ். பட் வித்தவுட் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் சென்ஸே மேக் பண்ணாதுன்ற. ஸோ நான் சொல்றது, டோன்ட் கோ லேர்ன் திஸ் கோர்ஸ் வித்தவுட் ஹேவிங் சம் பேசிக் காமன் சென்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நேராக இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒன்றும் புரியல அப்படிங்காதீங்க, ஓகேவா? ஸோ இதனோட காரணமே, இப்போ லெட்ஸே ஒரு கம்பெனியில் 100 பேர் இருக்காங்க வேலைக்கு, சாஃப்ட்வேர் மட்டும் தான் அவங்க வாழ்க்கையிலே படிச்சிருக்காங்க, ஹேக்கிங்னா என்னன்னே தெரியாதுன்னா அவங்க எடுத்து அவங்களுக்கு தேவையான ஹேக்கிங் காமன் சென்ஸை வளர்த்திக்கிறதுக்கான கோர்ஸ் மட்டுமே தானே தவிர இது ஒரு ஹேக்கிங் கோர்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ஹேக்கர் ஆகணும்னா லேர்ன் ப்ரோக்ராமிங், லேர்ன் C, லேர்ன் டு டீல் வித் லினக்ஸ் கர்னல், லேர்ன் நெட்வொர்க்கிங், லேர்ன் டு கோட், லேர்ன் டு மேக் டு கம்ப்யூட்டர்ஸ் டு கம்யூனிகேட், லேர்ன் கமாண்ட் லைன். இதுதான் வேணும் நீ ஹேக்கர் ஆகணும்னா. இதெல்லாம் வாட் இஸ் வாட், இது எல்லாமே வாட் இஸ் வாட். இதை டு யூ திங்க் இப்போ ஓகே லெட்ஸ் சே இந்த கோர்ஸை ஒரு 2 மாசம் சொல்லி தர்றாங்க அல்லது ஒரு 3 மாசம் சொல்லி தர்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த 3 மாசத்துல இந்த மால்வேர் த்ரெட்ஸ் என்ன ஒரு 4 நாள் இருக்குமா? சிஸ்டம் ஹேக்கிங் ஒரு 4 நாள் இருக்குமா? ஹவு டு யூ திங்க் யூ வில் லேர்ன் சிஸ்டம் ஹேக்கிங் கம்ப்ளீட்லி இன் 4 days? How do you think you can learn IoT hacking? IoTயே தெரியாத உனக்கு IoT hacking எதுக்கு? இங்க IoTயே தெரியாது, எப்படி what sense you will make in IoT hacking without learning the basic programming? So this is what I'm saying. Programming தேவையில்லைன்னு நீ நம்புனா you will go face hit a wall. அதுதான் நடக்கும் end of the day. நீ programming தேவையில்லைன்னு நம்புனா. Don't even have that thought. If it is pain in the for you to learn programming, don't at all learn cybersecurity. That is what I will say, because you will become a very poor cybersecurity guy. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு கோடு இருக்கு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா படிச்சு என்ன பண்ணுதுன்றதை ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் XZ பேக்டோர். நீங்க எல்லாருமே, யூ ஆர் ஆல் சைபர் செக்யூரிட்டி பீப்புள்னா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க திஸ் XZ பேக்டோர், கரெக்டா? இது எல்லாருமே நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம். எஸ். இப்போ ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இதை யாராலையாவது புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமா? உனக்கு ப்ரோக்ராமிங் தெரியலன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணியிருக்க முடியாது, எப்படி வேலை செய்யுது, எப்படி ஹவு தே புல்ட் இட் ஆஃப் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சோர்ஸில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு தெரியணும், அதுக்கு ப்ரோக்ராமிங் வேணும். நீங்கள் சைபர் செக்யூரிட்டியை நான் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூ டோன்ட் நீட். அதுதான் இந்த ஜாப் எல்லாம். இதெல்லாம் நீங்கள் தூரத்துலேருந்து சைபர் செக்யூரிட்டி வேடிக்கை பார்க்கலாம். காம்ப்ளைன்ஸ் ஆடிட்டர், செக்யூரிட்டி ஆடிட்டர், தீஸ் ஆர் ஆல் நாட் கிரவுண்ட் ஜீரோ பொசிஷன்ஸ். Cyber security sales engineer.
டென்ஷன் ஆக்குறானுங்களே. சைபர் செக்யூரிட்டி சேல்ஸ் இன்ஜினியர் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஜாபே இல்லடா டேய். ஸோ these professionals work closely with clients to understand their cyber security needs. No, I don't agree. இது வந்து உருட்டுக்கள், தரமான உருட்டுக்கள். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொசிஷன்ஸ் எதுவுமே ஆஸ் ஐ செட், இங்க பாருங்களேன், எகைன் இந்த சைபர் செக்யூரிட்டி எங்க பார்த்தோம், அந்த சேல்ஸ் ஆஃபீஸரா, சேல்ஸ் இன்ஜினியர், ஓகேவா? This guy needs to work closely with clients to understand their cyber security needs தானே தவிர, இதை நான் ஜஸ்ட் ஃபார் ஒரு இதுக்கு சேக்கு சொல்றேன், ஓகேவா? இது வந்து இஸ் நாட் அ கிரவுண்ட் ஜீரோ ஜாப். நீ கிரவுண்ட் ஜீரோ ஜாபா இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, எதர் ஒரு கோடை ஹேக் பண்ணிருப்ப, பென் டெஸ்ட் பண்ணிருப்ப, அல்லது யூ வில் பி கிரியேட்டிங் சம்திங் தட் இஸ் செக்யூர், அல்லது யூ வில் பி ஆர்கிடெக்டிங் சம்திங். இது மூணும் பண்ணாம கிரவுண்ட் வேற என்ன ஜாப் யூ வில் டூ இன் சைபர் செக்யூரிட்டி? ஒருத்தன் கோட் அடிக்கிறான், இன்ஜினியர் கோட் அடிக்கிறான், எதர் அந்த இன்ஜினியருக்கு சைபர் செக்யூரிட்டி அறிவு இருக்கணும், அல்லது அதை டெஸ்ட் பண்றவனுக்கு சைபர் செக்யூரிட்டி அறிவு இருக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒருத்தன் பண்ணலாம், ஓகே. ஆனா இதை தாண்டி நீ வெளியே போய் நீங்க பண்ற மேனேஜிங் இது அதுன்னு இங்க பண்ற எதுவுமே கிரவுண்ட் ஜீரோ ஜாப் கிடையாது. ஸோ கிரவுண்ட் ஜீரோ ஜாப் எல்லாம் சைபர் செக்யூரிட்டி ஜாப்னு சொல்லவே கூடாது. யூ ஆர் நாட் டீலிங் வித் த ஆக்சுவல் சைபர் செக்யூரிட்டி, ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஆக்சுவல் சைபர் செக்யூரிட்டி, கெட் டு கிரவுண்ட் ஜீரோ, லேர்ன் டு கோட், லேர்ன் டு கிரியேட் அ சாஃப்ட்வேர் ஆர் லேர்ன் டு ஹேக் சம்படி எல்ஸ் சாஃப்ட்வேர். அதுக்கு நீயே எக்ஸ்ப்ளாய்ட் எழுது. சரி, இன்னும் ஒரு விஷயம், இது வந்து உங்க எல்லாம் இப்போவும் உங்களை நிறைய பேருக்கு இது புரியலன்னா, இல் சே ஹேக்கிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டுல முக்கியமான ஒரு எவல்யூஷன் எங்க நடக்குது அப்படின்னா, when things become vulnerable and when zero day exploits happen. கரெக்டா? சைபர் செக்யூரிட்டின்ற ஃபீல்டே ஏன் இவ்வளவு பூம் ஆகுதுன்னா அந்த கோர் காரணம், கரெக்டா? அந்த ஃபண்டமெண்டல் திங் என்னன்னா, சாஃப்ட்வேர் becomes vulnerable because people hack it. How people hack it? By writing code, by writing exploit, by putting in their mind and writing code, they are able to hack. ஓகேவா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அவன் அவ்வளவு பெரிய வேலையை பண்ணணும்னு நினைக்கிறான், அவனே ப்ரோக்ராமிங்கை படிச்சு எல்லாமே பண்றான். நீ வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணணும், இது பண்ணணும்ட்டு யூ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படின்னா, ஹவு ஸ்டூபிட் இஸ் தட்? இந்த மாதிரி ஜஸ்ட் பை ரீடிங் சச் ஸ்டூபிட் பிளாக்ஸ் யூ திங்க் ப்ரோக்ராமிங் இஸ் நாட் நீடட், நான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆயிருவேன். இவன் என்ன நினைச்சிட்டு இந்த பிளாக் எழுதியிருக்கானே தெரியல, இப்பதான் எழுதியிருக்கிறான், ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? இஃப் யூ வாண்ட் டு பி இன் கிரவுண்ட் ஜீரோ, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாம கிரவுண்ட் ஜீரோவே கிடையாது. அப்படி இல்லைன்னா நீ சைபர் செக்யூரிட்டி வேலையே பண்ணலாம. வெறும் ரிஸ்க் அசஸர் இஸ் நாட் அ சைபர் செக்யூரிட்டி கை. ஹி வில் சிம்பிளி சே இது ரிஸ்க், நான் ரிஸ்க்கை அசஸ் பண்றேன், அவ்வளோதான். வர்றேன்டா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அனலிஸ்ட் தானே வர்றேன். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அனலிஸ்ட், ஓகே, எங்க போட்டுருந்துச்சு, இங்க வந்துட்டேன்ப்பா. when a cyber security incident occurs, incident response analyst step in. ஓகே, கவுனி, when a cyber security incident occurs, ஓகேவா? அது எப்படி அக்கறை இருக்கும்? எவனோ ஒருத்தனுக்கு நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் வச்சுக்கிட்டு அவனை வந்து ஹேக் பண்ணிருக்கான், புரியுதா? அண்ட் யூ வாண்ட் டு step in and analyze the breach, minimize damage and prevent further incidents without having the programming knowledge. எப்படி பண்ணுவ? அட்லீஸ்ட் லினக்ஸ்ல போய் கமாண்ட் அடிக்க தெரியணும். எங்க இருக்கு, அவன் எதை வந்து ஹேக் பண்ணா, எந்த ஃபைல திருடினா, இல்ல அவன் ஆக்டிவா உள்ள ஒரு பேக் டோர் போட்டிருக்கானா, how will you assess? இவன் என்ன பண்ணுவான்? இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், இன்சிடென்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வேற ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு, ஓகே யூ டேக் கேர் ஆஃப் திஸ்ன்ட்டு போவான். அது கிரவுண்ட் ஜீரோ ஜாப் இல்லையே. என்ன சொல்றான்? சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் காலேஜ்டா இது. எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கைஸ், இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும்னு நான் சொல்லலை. சி அகைன் டோன்ட் டேக் திஸ் as a misunderstanding. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சு, வெதர் ஜாவா ப்ரோக்ராமிங் இஸ் ஓகே ஃபார் சைபர் செக்யூரிட்டின்னு. அகைன் டோன்ட் மிஸ்டேக். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற, ப்ரோக்ராமிங் வேற. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது இஸ் த லாங்குவேஜ் தட் யூ ரைட், whereas ப்ரோக்ராமிங் இஸ் த ஸ்கில். இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுக்கல, லெட்ஸ் சே ஐ சே ஓகே ரைட் ஃபிபனாசி கோட் ஃபார் ஃபிபனாசி நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது கோட் எழுது அப்படின்றேன். தென் வாட் யூ வில் டூ? என்ன பண்ணுவீங்க? உடனே உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சா ஜாவாவில் எழுதுவீங்க, பைத்தன் தெரிஞ்சா பைத்தனில் எழுதுவீங்க, பிஹெச்பி தெரிஞ்சா பிஹெச்பியில் எழுதுவீங்க. ஆனால் அந்த ஸ்கில் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ப்ராப்ளம் இன்டு கோட் அண்ட் மேக்கிங் இட் ஒர்க் இருக்கு பாருங்க, அதுதான் ப்ரோக்ராமிங். தட் ஸ்கில் இஸ் ப்ரோக்ராமிங். லாங்குவேஜ் அப்படின்றது இஸ் ஜஸ்ட் மீன்ஸ் டு கம்யூனிகேட். நான் உங்ககிட்ட கேட்கறது பேச தெரியுமான்னு கேட்குறேன். நீ என்ன லாங்குவேஜில் பேசுறேன்னு நான் கேட்கல. லேர்ன் டு டாக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், புரியுதா? லேர்ன் டு டாக் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா யூ சூஸ் த லாங்குவேஜ்.
ஏதோ ஒரு லாங்குவேஜை எடுத்து முதல்ல பேச கற்றுக்கோ. லேர்ன் டு டாக் டு த கம்ப்யூட்டர்ஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ எம் சேயிங். ஸோ இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அனலிஸ்ட்டும் ஒரு ஸ்டூபிட் ரோல். தட் இஸ் ஹவ் ஐ சி. ஓகேவா? நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ப்ரோக்ராமிங் இல்லாமல் உங்கள் கெரியரில் வந்து ரைஸ் இருக்கவே இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஃபீலிங் சாரி ஃபார் பீப்புள் ஹூ பிலீவ் திஸ். அவன் என்ன நம்பிக்கையில் இதை போட்டிருப்பான்னு எனக்கு புரியல. ஓகே, லெட்ஸ் கோ. செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் சென்டர் அனலிஸ்ட். Okay, security operation center analyst. Okay, in a security operation center, analysts play a critical role in monitoring, analyzing and responding to security threats in real time. Their primary objective is to prevent attacks on networks and ensure overall security of the organization. Okay, let's say நீ ஒரு company run பண்ற. Okay, let's say you are running a company that is making 10 million in revenue, $10 million in revenue. Let's say you want to hire a cybersecurity operations center analyst. Okay, operations center analyst. அந்த கம்பெனியில், அதாவது when you do such thing, that big company is doing that much revenue and lot of data is at stake, are you willing to put somebody in this role who have no clue about programming? அவனே போட்டிருக்கான், while basic coding skills are advantages for SOC analysts, these roles typically rely on pre-built software and technology to identify threat. That is the stupidest thing I have ever heard. Pre-built software நம்பி நீ வேலைக்கு போறியான்னு நான் கேட்குறேன். டேய், நீ உன் மண்டைய நம்பு. You don't trust ChatGPT, you trust you. You can use ChatGPT, but don't trust ChatGPT. That is what I'm saying. உன் மண்டைய நம்பு. You have the brain. If you put that trust on a software, then இது ரியல் சைபர் செக்யூரிட்டி ஜாபே அல்லவே. நீ ப்ரீபில்ட் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு யூ ஆர் சிம்பிளி அனலைசிங் த ரிஸ்க் அப்படின்னா டெய்லியும் அதில் தான் பண்ணுறேன்னா, இது வந்து எனி ரெப்படேட்டிவ் கை கேன் டூ. இந்த வேலை ஏஐ பண்ணலாம். திஸ் ஜாப் இஸ் ஃபிட் டு பி டன் பை அன் ஏஐ. தட் ஐ கேன் சே. ஸோ எகைன் அண்ட் எகைன் நீ டீப்பாக போய் மண்டையில் உள்ளே போய் யோசிச்சு பாருங்க இந்த வேலையை. நீ ஒரு கம்பெனி ரன் பண்ணால் ப்ரோக்ராமிங் தெரியாத, சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராமிங்கே எனக்கு தெரியாது, ப்ரோக்ராமிங்னா நாலேஜே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கிறவன்ட்டு இந்த வேலையை கொடுப்பீங்களா? நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. ஐ வாண்ட் டு, பிகாஸ் ஐ எம் ட்ரஸ்டிங் மை 10 million ரெவென்யூ ஆன் சம்படி லைக் திஸ். ஐ நெவர் டூ தட். இல்லை, நான் குவியை ரோஸ்ட் பண்ணல. டோன்ட் டேக் இட் ராங். ஐ எம் ரோஸ்டிங் திஸ் டாபிக். இந்த டாப்பிக்கை தான் ரோஸ்ட் பண்ணுறேன், நான் குவியை ரோஸ்ட் பண்ணல. ஓகேவா? நான் கோடிங் ஜாப்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. வேற ஏதாவது சொல்லணுமா? இதில் வேற ஏதாவது சொல்கிறீங்களா? வேற இதை சொல்லிட்டேன். கன்சல்டன்ட் நானே கன்சல்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவன்ட்ட. எந்த கோர்ஸு? நான் கோர்ஸ்லாம் விற்கல. நான் கோர்ஸ் விற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன் லைவில். ஐயோ, கோர்ஸ் விற்கிறேன்னா கோர்ஸ் விற்கிறீங்க அப்படின்றீங்க, விற்கலைன்னா இந்த கோர்ஸ் எவ்வளோன்றீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. எக்ஸாக்ட்லி. டோன்ட் ஸ்டார்ட் வித் C++, ஸ்டார்ட் வித் C. ஓகே வர்றேன். பிளாக் செயின் இருடா. ஏதாவது நல்ல கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட்ல இருந்து நூல் பிடிச்சி போவோம். SOCலாம் டைரெக்டாக டூல் பேஸ்டு அனாலிசிஸ் எதிர்பார்க்காப்பாங்க ப்ரோ வித். ஓகேப்பா, அதுதான். இப்போ நான் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தேன். ஜஸ்ட் நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் தட். எங்கே போச்சு அந்த குவி போஸ்ட்டு? நைஸ். ஸோ இதுக்கு வருவோம். ஒரு கமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரோ SOC இல்லாமல் டைரக்டாக டூல் பேஸ்டு அனாலிசிஸ் எதிர்பார்ப்பாங்க வித்தவுட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் அப்படின்றாங்க. கரெக்ட். ஓகே, குட் திங். இப்போ தான் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். SOC இதுதான் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட். ஓகே கைஸ். ஓகே, இப்போ இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட்டுக்கு ப்ரீபில்ட் சாஃப்ட்வேர் வந்து போதும் அப்படின்றாங்கல்ல, அது வந்து ஓகே, ஐ அக்செப்ட் தட். ஏன்னா சம் திங்ஸை வந்து நம்ம ப்ரீபில்ட் சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகேவா? சம் திங்ஸ் வந்து ப்ரீபில்ட் சாஃப்ட்வேர் இல்லாமல் வந்து உங்களால் பண்ண முடியாது. ஈவன் தோ when you run a cyber security company, you can't basically test for every vulnerability out there manually. ஒரு பெரிய சாஃப்ட்வேர் உங்கள் கைக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரீபில்ட் சாஃப்ட்வேரை வச்சு ஒரு ஸ்கேன் ரன் பண்ணுவோம். ப்ரீபில்ட் சாஃப்ட்வேரில் ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டுபிடிச்சிடும். ப்ரீபில்ட் சாஃப்ட்வேர் இஸ் மேட் ஃபார் தட், பிகாஸ் ப்ரீபில்ட் சாஃப்ட்வேர் இஸ் கிரியேட்டட் ஸோ தட் most commonly overseen things by coders, most when the OS stopped in அதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். Pre-built software is good for that. எங்க பிரச்சனை வரும்னா when things are ground zero, when a vulnerability is ground zero, it will happen. So pre-built software வச்சு நீங்க பண்ற வேலையை you can't consider a real cyber security job. You're again watching cyber security from a distance. You're not in the field. Ground zero இல்லன்றது. Ground zero அப்படின்னா நீங்க அங்க நின்னு you tackle the thing, you deal with it.
உங்களுக்கு அந்த நெட்வொர்க் தெரியாம ஒன்றும் இல்லை, ப்ரீபில்ட் சாஃப்ட்வேர் வில் மிஸ். வாட் இஃப் கிரவுண்ட்ஸ் ஐ மீன் சாரி வாட் இஃப் ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் ஹேப்பன்ஸ், சாரி வாட் இஃப் ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட் ஹேப்பன்ஸ், வேர் வில் யூ கோ, வாட் வில் யுவர் சாஃப்ட்வேர் டூ? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, when you want to be a complete cyber security guy with actual technical knowledge who can do things for real, who don't have to rely on software அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வேணும். இல்லை ஐ வாண்ட் டு பி மீடியோக்கர், ஐ டோன்ட் நீட் ப்ரோக்ராமிங், நான் வந்து எக்ஸிஸ்டிங் வீடியோஸை வச்சே வந்து நான் பார்த்து ஐ மீன் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டூல்ஸை வச்சே வந்து ஐ கேன் டூ, டூல்ஸ் தான் என் வாழ்க்கை, டூல்ஸ் தான் என் உலகம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா யூ கேன். நோபடி இஸ் கோயிங் டு சே சம்திங், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தட் இட் வில் பி அ புவர் கெரியர் சாய்ஸ் அப்படின்னு. உங்களோட கெரியரில் நீங்கள் நிறையா புஷ் ஆகி நிறையா வேலை உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ஃபார் ஷியோர் லேர்ன் ப்ரோக்ராமிங். என்ன மொட ப்ரோக்ராமிங்க்கு 12வதுலேயே வந்து ப்ரோக்ராமிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் அங்கெல்லாம் நான் யாரும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஸோ 12வதுல மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ தேவையில்லையோ மாங்குன்னு படிச்சிங்கல்ல, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு விஷயத்த டைம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டா போதும். யூ டோன்ட் மக் அப், யூ டோன்ட் டூ எனி திங், இட் இஸ் ஜஸ்ட் ரேஷ்னல் திங்கிங், அவ்வளோதான். ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கணும், நாட் அபவுட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், புது ஹியூமன் லாங்குவேஜை கற்றுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஆல்ரெடி பேச தெரியும், நம்ம சிம்பிளாக அந்த லாங்குவேஜில் என்ன வேர்டு இருக்குது, என்ன கிராமர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வில் டாக். கரெக்டாக? தட் இஸ் ஹவ் வி கம்யூனிகேட், தட் இஸ் ஹியூமன் கம்யூனிகேட். கம்ப்யூட்டரும் பேசிக்காக சேம் தான். when I say when a programmer communicates with the computer, it is through programming. கரெக்டா? அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது, ஜஸ்ட் லைக் ஹியூமன் லாங்குவேஜஸ். ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது பெரிய ஹேசல் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் லேர்ன் சி படிச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக யூ கேன் லேர்ன் PHP. அதை படிச்சிங்கன்னா யூ கேன் இன்ஸ்டன்ட்லி லேர்ன் ஜாவா இது ஆர் தட். ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் படிச்சிங்கன்னா சடன்லி இட் இஸ் லைக் யூ ஹவ் லேர்ன்ட் ஒரு 4-5 லாங்குவேஜஸ் அட் த இதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் சின்டாக்ஸ் மட்டும் படிச்சா போதும். அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. ஆனால் நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இதில் ப்ரோக்ராமிங்கே படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஆனால் சைபர் செக்யூரிட்டின்ற ஃபீல்டு பூம் ஆகுதுன்ற ஒரே காரணத்தால் யூ வாண்ட் அ சைபர் செக்யூரிட்டி ஜாப் தட் டசன்ட் நீட் கோடிங். தட் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் திங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஐயோ இருங்க என்ன அதுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸு கீழே போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி, ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஜாப் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், அதை நான் பண்ணுறேன். ஓகே, ஹவு டு கெட் ஸ்டார்டட் IoT. முதல்ல IoT கற்றுக்கோங்க, அப்புறமா IoT செக்யூரிட்டிக்கு போகலாம். ப்ரோ இன் காலேஜ் நான் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கூட தெரியல ப்ரோ. அந்த லெவலில் தான் இருக்காங்க ப்ரோ ஸ்டாஃபு. பட் அவங்கள கூட சொல்ல விரும்பலை. நம்ம மேலேயும் தான் தப்பு இருக்குது ப்ரோ. கரெக்டு தான். நான் வந்து பர்சனலாக ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மீ, ஐ எம் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஃபார் தட். அது என் ஸ்டாஃப் கிடையாது. என் காலேஜில் வந்து ஸ்டாஃப்ஸ் வேர் நாட் தேட் குட் அப்படின்றதுக்காக நீங்கள் படிக்காமல் இருக்கிறது இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். அவங்க தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, மற்றவங்க இப்போ எனக்கு மற்றது எதுவும் ஐ கான் டூ ஆன் மை ஓன் இருக்கிறதும் இஸ் அன் எக்ஸ்கியூஸ் தான். யூ கேன் லேர்ன் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் ஆன் யுவர் ஓன். அதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா யூ கேன் ப்ராபப்ளி டேக் கோர்சஸ் இன் SNA ஆர் யூ கேன் டேக் கோர்சஸ் எல்ஸ்வேர் டு சூப்பர் சார்ஜ். உங்களுக்கு டைரக்ஷனே என்னன்னு தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியலனா யூ டேக் அ கோர்ஸ். இஃப் யூ ஆர் காம்பிடென்ட் எனஃப் டு do it on your own, do it on your own. All I am saying is do it somehow do it. பண்ணாமையே வாழ்க்கையை ஓட்டிடணும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்றேன், அவ்வளோதான். வேர்ல்டு ரேப்பிடாக டெவலப் ஆகுது, ஓகேவா? டெக்னாலஜிஸ் பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகுது. AI வந்துட்டு இருக்குது, அது இதுன்னு நிறையா நடக்குது. நிறையா பசங்க AI ப்ரோக்ராமிங் இது பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கேடர்ஸ் ஆஃப் முட்டாள்கள் இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி பேச வேணாம். ஓகே, வாட் ஐ வாண்ட் டு சே யூ கைஸ், because I can take that உரிமை that you are my followers, I want you to say, and I எப்படி சொல்கிறது, I have a responsibility to say பேசிக்காக இதை. ஓகே, ஏன்னா I don't want anybody to see misguided. ஃபீல்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது. நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தீங்கன்னா தான் இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல சேலரியில் உட்காரவே முடியும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேறு, ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சைபர் செக்யூரிட்டி அப்ரோச் பண்ணுறது வேறு. உங்களை வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்ல, யாருமே நாட் ஆஸ்கிங் யூ டு டூ ப்ராஜெக்ட். அது பண்ணலாம், இட் இஸ் அ குட் திங். ஓகேவா? ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இஸ் அ குட் திங். பட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா இஸ் அ குட் வே ஆஃப் லேர்னிங், அதில் ஸ்கிப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ப்ராஜெக்டே பண்ணாமல் எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கான ப்ராஜெக்ட்ஸை பண்ண வேணாம், அட்லீஸ்ட் டூ ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்
ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லேர்னிங் ஜர்னி. நீங்கள் கோட் அடித்து கம்ப்யூட்டர் கூட எப்படி பேசணும்னு கற்றுக்கோங்க. கோடை அடித்து ஒரு விஷயத்தை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் எனி டூல். அந்த விஷயம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். தென் யூ வில் ஸ்டார்ட் டு டூ எவ்ரி திங் த்ரூ கோட். இங்கே விஷயம் என்னன்னா, தி சாஃப்ட்வேர்ஸ் தட் ஆர் டூயிங் திங்ஸ் ஃபார் யூ, தே ஹவ் பின் கிரியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்காமல் சாஃப்ட்வேர் வந்திருக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? அப்போது ஒரு சாஃப்ட்வேரால் ஒரு விஷயத்தை பண்ண முடியுது அப்படின்னா, அதே விஷயத்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் கோட் அடிச்சும் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஜாப் தான். யாருமே வந்து நோபடி வாண்ட்ஸ் டு ரீஇன்வென்ட் த வீல். அது உண்மை. கரெக்டாக? வி டோன்ட் வாண்ட் டு ரீஇன்வென்ட் த வீல். நான் வந்து இப்போ நான் பிறந்துட்டேன், நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, நான் காரோட எல்லா பார்ட்ஸையும் நானே கண்டுபிடிச்சி கார் மேக் பண்ணுறது இஸ் நாட் அ குட் திங். கடையில் போய் காசை கொடுத்து கார் வாங்குறது இஸ் த கரெக்ட் திங். ஸோ ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, பையிங் அ சாஃப்ட்வேர் அண்ட் யூசிங் இட் ஸோ that software solves a particular problem for you and making your life easy னா நீங்கள் அதை பண்ணலாம். யாருமே அதை பண்ண வேணாம்லாம் சொல்ல. ஆனால் அந்த சாஃப்ட்வேர் இன்கேஸ் if it gets fucked அப்படின்னா, your business should not fail because that one software got crashed. இது பேர் தான் என்ன சொல்லுவோன்னா, அந்த சிங்கிள் இதெல்லாம் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தமே அதில் தான் சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கீ பர்சன் ரிஸ்க், கேபிஆர், கீ பர்சன் ரிஸ்க். கரெக்ட். ஸோ அந்த கீ பர்சன் இல்லைன்னா அந்த இதுவே நடக்காமல் போயிடும். சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆப்ஷன். சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், எஸ், அதுவும் ஒரு கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்டு. ஸோ அது ரெண்டுமே வந்து இட் வில் ஹேப்பன் பிகாஸ் தட் சிங்கிள் சாஃப்ட்வேர் தட் யூ ரிலை ஆன் ஃபெயில்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இல்லாமையும் யூ ஷுட் நோ ஹவு டு புல் ஆஃப் த டீல். அவ்வளோதான் இங்கே விஷயம். சாஃப்ட்வேர் இஸ் அ டூல், எஸ் இட் வில் மேக் யுவர் ஜாப் ஈஸி, பட் ஈவன் வித்வுட் தட் சாஃப்ட்வேர் you should at least know how to approach things. இதெல்லாம் இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வர்றதே வந்து பாயிண்ட்லெஸ்ன்றேன். I do many courses but they are nothing in front of SNA. One of the best decision that I've take to purchase course in Selfmade Ninja Academy. In my opinion, SNA is best for value for money. Thank you. அது உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் நான் லைவ் வந்துட்டு டே தான் கோர்ஸ் இதை தான் வாங்குன்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் விற்கிறாங்க அப்படின்றீங்க, நான் அதை பண்ணவே மாட்டேனா. அதை நான் பண்ணல. ஓகே, இனி வேறு டே யூடியூப்ல போய் எதுக்கு நான் வேற வீடியோ வேற இது கூட நான் கம்பைன் பண்ணுவேன். ஜஸ்ட் டு ப்ரமோட் சேல்ஸ் தான், அதுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சேல்ஸ் தான் நான் பண்ணுவோம். ப்ராடக்ட் இருந்தால் சேல் தான் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு உங்களோட தாட் ப்ராசஸே எப்படின்னா, வி ஆர் ஓகே, இவங்க ஏதோ இப்போ நம்மகிட்ட பணம் கேட்குறாங்கனாவே நம்மளை சீட் பண்ண தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நாட் ட்ரூ. எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன் ரியாலிட்டி ஐ ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போ எங்கிட்ட நம்ம லேப் இருக்குது. யூ ஆல் நோ அபவுட் SNA லேப்ஸ். யூ ஆல் நோ அபவுட் SNA லேப்ஸ், ரைட்? ஸோ இந்த SNA லேப்ஸை வச்சு நான் இதை இன்டர்நேஷ்னலாக நான் செல் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐ கேன் மேக் டன் ஷீட் ஆஃப் மணி. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டோரியில் நான் போட்டேன். என்ன இது வந்து I'm doing SNA because I want to share knowledge. I'm still here sharing knowledge only because I want to share knowledge, not because cash. I have a lot of backup so that I can make cash. Even before I was starting SNA, I started SNA, I had a lot of cash backup. அது பிரச்சனை இல்லை, பணம் இங்கே பிரச்சனை இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது எனக்கு. The SNA is SNA because we want to share knowledge. அது வந்து திங் தட் எப்படி சொல்கிறது, தட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் எத்தனை தடவை எந்த ஆங்கிளில் எப்படி திருப்பி சொன்னாலும் புரியாதவங்களுக்கு புரியாது. நீங்கள் உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். அண்ட் SNA இஸ் நாட் ரன்னிங் ஃபார் ப்ராஃபிட். SNA வந்து 100% ப்ராஃபிட்டுக்காக ரன் ஆகலை. அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கைஸ் நோ. ஏன்னா SNAல வர எல்லா காசையும் நாங்கள் எடுத்து இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் போடுறோம். இன்டர்ன் அந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் லைக் அண்ட் எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட இருந்து க்ரௌட் ஃபண்ட் வாங்கி நான் அந்த ப்ராடக்ட்டை பண்ண மாதிரி. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் யூ, சும்மா ஐ கேவ் யூ சம் நாலேஜ் இன் ரிட்டர்ன். ஸோ யூ ஆல் ஹெல்ப் மீ பில்ட் SNA. அதுதான் உண்மை. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் உங்களுக்கு நான் நாலேஜை கொடுத்துட்டு இன் ரிட்டர்ன் கொஞ்சம் கேஷை வாங்கி ஐ பில்ட் திஸ் ப்ராடக்ட் அண்ட் அகெயின் கேவ் தட் ப்ராடக்ட் பேக் டு யூ ஸோ தட் யூ வில் க்ரோ பெட்டர். அதுதான் எங்களோட தட் இஸ் வை ஐ எம் டூயிங் திஸ். தேங்க்யூ. என்னடா நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து. SNA changed my life. My HOD not even knows what is Docker. They are getting shocked where you learned all these things. Bro, SNA people understand you தலைவா. யூஆர் கிரேட். எங்களுக்கு நீங்கள் ஓகே, நைஸ், தேங்க்யூ. இது மாதிரிலாம் சொல்லுங்கடா, நல்லா இருக்குதுடா கேட்க.
சார் உங்களோட டீச்சிங் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ ரியலி லவ் இட். தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி. எஸ்என்ஏ கிவ்ஸ் யூ ப்ராஃபிட். எஸ்என்ஏ இஸ் நாட் ரன்னிங் ஃபார் ப்ராஃபிட். எஸ்என்ஏ இஸ் ரன்னிங் ஃபார் யோர் ப்ராஃபிட். அதை நம்புங்க. ஏன்னா ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என்கிட்ட எத்தனை பேர் வந்து கோர்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் வேல்யூவில் இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இஃப் ஐ கோ சர்ச் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இன் கூகுள் 50,000 60,000 இருக்குது. எவ்ரிவேர் இஃப் ஐ கோ ஆஸ்க் சம்படி எனக்கு ஓகே இந்த விஷயத்துக்கு எனக்கு எதாவது ஃபண்ட் வேணும்னா, யூ இன்க்ரீஸ் யுவர் ப்ரைஸ்ன்றான். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதுக்கு வந்து இங்கே எவ்வளோ இது போகுது. அன்லெஸ் அன்டில் மார்க்கெட்டுக்கே ஃபிட் ஆகலை அந்த ப்ரைஸ்னா தான் நாங்கள் ஏற்றுறோம். எங்களால் பேர் பண்ண முடியல, எங்கள் ஆப்ரேஷனே அதில் பண்ண முடியலன்னா மட்டும்தான் we are not running on profit. இது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஐ எம் an SOC analyst but was hired as a senior 7 years at age of 22 all because of programming. போடு SOC analyst சொல்லு. SOC analyst but I was hired as a senior who requires 7 years of experience, but he joined in the age of 22 all because of programming. This is what I have been talking about. இவன் என்ன சொன்னா இப்போ, அதே SOC analyst இங்க அந்த கமெண்ட் அதுக்குள்ள போயிடுச்சு. ஐ வாண்ட் டு பின் பண்ண முடியாத கமெண்ட்டை, நோ இஷ்யூஸ். இங்க இப்பதானே பார்த்தோம். இதுக்கு என்ன சொல்லியிருந்தா, ப்ரோக்ராமிங் தேவையில்ல, வாடா மச்சி வலக்க பச்சி இங்க இருக்கான். இங்க பாருங்க, தேவையில்லன்ட்டு இருந்தானா. பட் our guy who joined as an SOC analyst at the age of 22 as a senior who requires 7 years of experience, all because of programming. இதுக்கு தான் நான் ப்ரோக்ராமிங் படிக்க சொல்றேன். இதுக்கு தான் ப்ரோக்ராமிங் வேணும், புரியுதா? It will supercharge you. You can go 10x faster. நீ பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் இன்னும் தெளிவா, இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட you can do. இதுக்கு தான் ப்ரோக்ராமிங் படிக்க சொல்கிறோம், வேறு எதுக்கும் கிடையாது. நீங்கள் வந்து 7 வருஷம் வந்து ஜூனியராக இருந்து கஷ்டப்பட்டு சீனியர் ஆகலாம், அல்லது ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக யூ கேன் பிகம் அ சீனியர். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஐ எம் நாட் சேயிங் இதெல்லாம் நீ ப்ரோக்ராமிங் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ப்ரோக்ராமிங்கோட பண்ணனா உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்குன்றோம், அவ்வளோதான். ஃபார்மில் இருக்கேன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், ஒருத்தன்ட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். சரி, அந்த மாதிரி அவனை மாதிரி முட்டாள்தனமாக நம்ம ஃபாலோவர்ஸ் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதால உங்ககிட்ட இந்த லைவ்ல பேசிகிட்டு இருக்கேன். டஸ் PAM ஹாவ் அ ஃபியூச்சர் இன் சைபர் செக்யூரிட்டி? வை நாட்? PAM இஸ் அ வெரி வெரி அமேசிங் திங். PAM எல்லாம் இல்லைன்னா நிறைய லினக்ஸ் சர்வர்ஸ் எல்லாம் ஃபக்டப் போயிடும். PAM வந்து ஒரு பயங்கரமான டெக்னாலஜி ஆக்சுவலாக. நான்லாம் நிறைய நாள், அதாவது SSH லாகினுக்கெல்லாம் OTP வச்சுட்டு இருந்தேன் PAM வச்சு. அது ஒரு நல்ல டெக்னாலஜி, யூ கேன் ட்ரை. SNA இஸ் லைக் ஹாரி பாட்டர் வேர்ல்டு மேஜிக். ஹாரி பாட்டர் வேர்ல்டு மேஜிக் விட் சேஞ்ச் யுவர் வேர்ல்டு இன்டு லைக் தட். ஓகே, SNA வந்து நல்லா பர்சீவ் பண்ணுறீங்கடா, நல்லா இருக்கு. ஐ லைக் தட். என்ன நீங்கள் எல்லாருமே SNA-வா? இங்கே ஹவு மெனி ஆர் ஃப்ரம் SNA? ஹவு மெனி ஆர் ஃப்ரம் SNA? ஜஸ்ட் புட் ஐ எம் SNA ஒரு கமெண்ட் அடிங்க பார்ப்போம். இங்கே எத்தனை SNA இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இல்லை SNA பீப்புள் ஃபயர் விடுங்கடா பார்க்கலாம் எத்தனை SNA பீப்புள் இருக்கீங்கன்னு. யாருமே SNA இல்லையா இங்கே? ஓ, நான் பேசின ஆடியோ இன்னும் உங்களுக்கு ரீச் ஆகிருக்காது. ஓகே, ஐ வெயிட். Nice. SNA. I'm always SNA. Nice to see that a lot of people are from SNA. I'm SNA. ஸோ அதுதான் விஷயம். நான் இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஸோ தட் இஸ் வாட் மை லைவ் வாஸ் அபவுட். தயவு செஞ்சு முட்டாள்தனமாக இருக்காதீங்க. இப்போ நான் லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். நம்ம ஆள் ஒருத்தர் who knows programming in the same job that Google listed as non-coding job. அவன் என்ன சொல்லியிருக்கான், இதுக்கு வந்து ஓகே இவ்வளோ சேலரி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல், இதெல்லாம் ப்ரோக்ராமிங் இருந்தது வரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் வந்துடும். ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில், அட்டென்ஷன் டு டீடைல், எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர், இது எல்லாமே அதுவாக ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ப்ரோக்ராமிங் வேணாம், ஆனால் நீ இதெல்லாம் கற்றுக்கொண்டான். முட்டாள்தனமாக இருக்குது பார்க்க. குட் எக்ஸாம்பிள். நல்ல வேலை நம்ம ஆளே ஒருத்தர் சொன்னாங்க, ஐ எம் SOC analyst, எனக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதால் ஐ ஜாயின்ட் as a senior who requires 7 years of experience, but I'm just 22 years old அப்படின்னாங்க. 22 years old SOC analyst who knows programming joined as a senior with 7 who requires 7 years of experience. அப்போ அந்த ப்ரோக்ராமிங் உங்களுக்கு எதை கொடுக்குதுன்னா, இட் இஸ் ஃபார்வர்டிங் த டைம். உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குது ப்ரோக்ராமிங். 7 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்க வேண்டிய வேலையை ப்ரோக்ராமிங்கை வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்க. தட் இஸ் த சூப்பர் சார்ஜ் தட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் உங்களை மாற்றும். உங்களோட கெரியர் வேறு மாதிரி மூவ் ஃபார்வர்ட் ஆகும்.
நீங்கள் அதை நம்பல, யூ ஸ்டில் வாண்ட் டு ட்ரஸ்ட் சச் பிளாக்ஸ், தென் இட் இஸ் ஆல் யுவர் ஃபேட். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அண்ட் ஓகே, எனக்கு பசிக்குது, அதனால் நான் போய் சாப்பிட போகிறேன். பாய். But I'll take some questions. I can, என்ன டைம் 10:22. I'll take some questions, another 5 minutes probably. Yeah, கண்டிப்பாக I'll save this live. டேய், செல்ஃப் மேடுக்கு ஸ்பேஸ் இல்லைடா, தயவு செஞ்சு எல்லாம் எஸ்என்ஏல செல்ஃப் மேடு எழுதுறீங்கல்ல, செல்ஃபுக்கும் மேடுக்கும் ஸ்பேஸ் இல்லை. செல்ஃப் மேட் இஸ் ஒன் வேர்ட். இது ஐயோ சரி ஓகே, இது நம்ம சொல்லுனா யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாம் செல்ஃப் மேடுன்னு பிரித்து எழுதுறீங்க, நடுவில் ஹைஃபன் போடுறீங்க, கஷ்டமாக இருக்குதுடா. செல்ஃப் மேட் ஒரே வேர்ட், அப்படியே எழுதுங்க. ஆனால் why start with C, why not Python? ஓகே, நீங்கள் சியில் ஆரம்பிச்சிங்கன்னா you will understand. அதாவது பைத்தன் ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு சி. ஸோ நீங்கள் ஈஸியான ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் சிக்கு வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. எதுக்குடா சீலெல்லாம் அன்னெசரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு வரும். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அது மாற்றி விட்டுரும். தட் இஸ் பேட். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் யூ லேர்ன் சி, யூ வில் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க். இதை நீங்கள் கேட்டதால் ஐ வாண்ட் டு ஷோ யூ. இது நானே இந்த ரீல் போட்டிருக்கேன். இவர் யார் அப்படின்னா, ஹீ இஸ் த guy who created Linux. நீ உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்து நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை சர்வர்ஸும் ரன் ஆகிறது இவர் எழுதின அந்த சாஃப்ட்வேரால் தான். ஓகே, திஸ் இஸ் தட் guy. எங்கே எதாவது போயிட்டாரு? இங்கே. ஓகே, இதை பாருங்க. New programming languages. Do you see any language except C which is suitable for development of operating system? So I have to say, I'm kind of old-fashioned, and I'm really interested. The reason I got into Linux or operating systems in the first place was I really love hardware. I love tinkering with hardware. Not in the sense that I'm a hardware person. Giving me a soldering iron is a bad idea, but I like interacting with hardware from a software perspective, and I have yet to see a language that comes even close to C in that respect. It's not just that C, you can use C to generate good code for hardware. It's that if you think like a computer, writing C actually makes sense. If you think like a computer, writing C actually makes sense. That is the real thing why I say முதல்ல C படிங்கடா, முதல்ல இதை படிக்காதீங்கன்னு. ஓகே, ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், ரொம்ப ஸ்டூபிடான கேள்வி, but I still want to recite. If it is self-made, then why do we need an academy? Good question. If it isn't self-made, why do we need an academy? ஏன்னா self-made ninja academy-ல you will again do a self-learning தான். நீங்கள் செல்ஃப் லேர்ன் தான் பண்ண போறீங்க. நான் உங்களை உட்காந்து குத்த போகிறதில்ல. டே இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் பீரியடுவா செகண்ட் பீரியடுவா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுன்னா குத்த போகிறதில்ல. யூ வில் டூ செல்ஃப் லேர்னிங் தான். அகாடமி ஏன் இருக்குன்னா டு கிவ் யூ டைரக்ஷன். இந்த வழியில் போன்னு நான் வழி தான் காட்டுறேன். ஐம் சிம்பிளி ஷோயிங் யூ த வே. அது இல்லைன்னா யூ வில் பி டைரக்ஷன்லெஸ், அவ்வளோதான். ஸோ வை திஸ் அகாடமி? பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ வே. தட் இஸ் வை ஐ டூ திஸ் அகாடமி. தட் இஸ் வை இட் இஸ் செல்ஃப்-மேட் நிஞ்சா அகாடமி. யூ பிகம், உங்களை தான் செல்ஃப்-மேட் பண்ணுது. புரியுதா? தட் அகாடமி மேக்ஸ் யூ செல்ஃப்-மேட். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் பிஹைண்ட் தட். Okay, so Purinsha, he has yet to see any language that even comes close to see in that respect, because hardware, உங்க கம்ப்யூட்டருக்கு அடியில் இருக்கிற அண்டர்லைங் ஹார்ட்வேர் எப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும்னா சி ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சி ப்ரோக்ராமிங் இன்னைக்கு வரைக்கும் அப் டு திஸ் டேட், சி ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆகுது? அப் டு திஸ் டேட் சி தான் ஹார்ட்வேர். ஸோ பைத்தன் படிக்கிறதுக்கு முன்னாடி சி படிக்க, இஃப் யூ really want to get into cybersecurity, because that will actually teach you tons of things. So நம்ம எங்க இருந்தோம்? ஓகே, what are the steps? எனக்கு PHP, Node.js and Java also. இங்கே 4 years ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ப்ரோ, எனக்கு புரியல உங்கள் கேள்வி ஆக்சுவலா. ஓகே, வித்தவுட் டிகிரியா? டே மீ டிகிரி வாங்கல, ஐ எம் அ ட்ராப் அவுட். ஸோ சைபர் செக்யூரிட்டி ஜாபுக்கு யூ டோன்ட் நீட் டிகிரி, யூ ஜஸ்ட் நீட் காமன் சென்ஸ், யூ நீட் பிரெயின்ஸ். வேலை செய்ய தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஓகே, ஐ எம் ஸ்டடிங் பிஎஸ்சி ஐஓடி இன் செகண்ட் இயர்னா என்ன, ஒரு வருஷமாக என்ன ப்ரோ படிச்சிங்க ஐஓடி ஃபர்ஸ்ட் இயரில்? ஹவ் யூ லேர்ன் பைத்தன்? ஹவ் யூ லேர்ன்ட் ஃபர்ம்வேர் டெவலப்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ்? என்ன படிச்சிங்க? வாட் does BIoT teaches you? I know programming well, but to learn cybersecurity, it is easy. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ஈஸி. அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும்னா தென்
this course will teach you what of cyber security, ABCDs of cyber security கத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த கோர்ஸை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே இதுதான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு தெரியும். ஆனா இந்த கோர்ஸ் நீங்க உண்மையிலே பண்ணணுமான்னு கேட்டா பாயிண்ட்லெஸ். ஐ மீன் காசு வேஸ்ட். இது எல்லாத்தையும் நீங்க கூகுளே படிக்கலாம். இந்த டாபிக் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், இந்த டாபிக் எடுத்து இதை ஒன்னொன்னா கூகுள்ல போட்டு ஒரு டாபிக்லயும் 10 வீடியோ பாருங்க. இந்த ஒரு டாபிக்லயும் 10 வீடியோ பாருங்க. அவ்வளவுதான். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஜஸ்ட் இவ்வளவுதான். இதுதான் மாடியூல். இதை எடுத்து அப்படியே கூகுள்ல போட்டு வாட்ச் 10 different வீடியோஸ். தட்ஸ் ஆல். யூ வில் லேர்ன் ஹேக்கிங். ஐ மீன் யூ லேர்ன் வாட் இஸ் ஹேக்கிங். யூ லேர்ன் என்னென்னலாம் பண்ணலாம். அதுதான். ஓகே நான் போய் இதை ஹேக் பண்ண முடியுமா? அது அது உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு ப்ரோக்ராமிங் வேணும். அது லீவ் இட் டு த ப்ரோக்ராமர்ஸ். When I said my family about Selfmade Ninja, they thought this was a game. அதுதான் அப்ஜெக்டிவே. ஐ வாண்டட் டு மேக் இட் இன்டு அ கேமிஃபைட் வே. நிறைய பேர் பார்த்துட்டு அதை கேம் ஆடிட்டு இருக்கியாமாங்க. நோ இது செஷன் லேப்ஸ்டா, இங்க அறிவு வளர்ப்பதற்கான ஏரியா அப்படின்னு. வாட் ஆர் த ஸ்கில்ஸ் நீடட் டு பிகம். திரும்ப ஃபர்ஸ்ட் இந்த லைவ் திரும்ப நான் போடுறேன் முதல்ல இருந்து. திரும்ப நீங்க லைவை பாருங்க. நான் முதல்ல இருந்து என்னால் திரும்ப பேச முடியாது. Bro, in my IoT elective, they said IoT security means securing it for external factor like water. What the fuck? IoT security na IoT டிவைஸுக்குள்ள தண்ணி போகாம பாத்துக்கிறதுன்னு காலேஜ்ல சொல்லி தந்துருக்கானுங்க. எப்பேற்பட்ட முட்டா பசங்களா இருப்பானுங்க. ஷீரோ குட்டியே நல்லா IoT பண்ணுவான் தெரியுமா? ஷீரோ குட்டி வந்து தண்ணி போகாம பாத்துக்குவான், தண்ணி படாம பாத்துக்குவான். அப்ப ஷீரோ குட்டி IoT செக்யூரிட்டி இன்ஜினியர்ப்பா. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அவனை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்கு. சைபர் செக்யூர் IoT செக்யூரிட்டினா செக்யூரிங் இட் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் லைக் வாட்டர். நான் நினைச்சிருக்க போற 4 நாளைக்கு. ஷிரோக்கு நேம் என்ன? டே ஷிரோ தான்டா நேமு. ஷிரோ தான் அவன் பேரு. திரும்பி பார்க்குறான் பாரு, ஷிரோ தான் அவன் பேரு. ஷிரோக்கு நேம் என்னன்னு கேட்குறீங்க. டே உங்களுக்கு அந்த காலேஜுக்காரன் சொன்னான் பாரு, IoT செக்யூரிட்டின்னா தண்ணி போகாமல் பார்த்துக்கிறது. நான் அவனே எத்தனையோ. ஓகே ப்ரோ, சொன்னால் ஈகோ கிளாஷ் வருது. ஈகோ இருக்கிற இடத்துல நாலேஜ் டெவலப் ஆகாது. நீ SNAக்குள்ளே வந்து என்கிட்ட ஆனால் இது தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஈகோ வராது. ஏன்னா யூ வாண்ட் டு லேர்ன். ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஓகேவா? ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஈகோ வருது அப்படின்னா யூ ஆர் நாட் இன் அ ரைட் பிளேஸ் டு க்ரோ யுவர் நாலேஜ். ஈகோ இருக்கிற இடத்துல நாலேஜ் க்ரோ ஆகாது. எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. நீ என்கிட்ட வந்து டே நீ பண்ணது தப்பு, இந்த கோடை நான் ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்ல நான் சந்தோஷம் தான் படுவேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் சம்படி அட்லீஸ்ட் இஸ் கம்மிங் டு திஸ் பாயிண்ட். எனக்கு அதில் ஈகோவே இல்லை. நீ என்னை வந்து அண்ணா நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொன்னால் நான் ஹாப்பியாக அதை கரெக்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி டம். கரெக்டாக நான் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து பேசிக்காக அது வந்து உறுத்தும். ஐயோ இந்த விஷயத்தை தப்பாக சொல்லிட்டுமே அப்படின்னு. அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் இருக்குது? குண்டு செட்டில் குதிரை ஓட்டின்னு இருக்கிறாங்க ஒரே இடத்துல. அதை தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நாலேஜை வளர்த்திக்கோங்கப்பா. அவ்வளோதான். நாலேஜ் இருந்ததுனாவே யூ கேன் சர்வை. அந்த அறிவு, அந்த காமன் சென்ஸ் தான் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள. ஆஸ் ஐ செட், சைபர் செக்யூரிட்டிக்கான காமன் சென்ஸே ப்ரோக்ராமிங் தான். காமன் சென்ஸ் இல்லாமல் போகாதீங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகே, LHTPக்கான அப்டேட்ஸ் நான் தர்றேன். LHTPயில் வந்து இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குன்னு. LHTP தான் முடிஞ்சேடா. லெகசி ஏதோ 1-2 லைவ் வீடியோஸ் வரும். தட் ஐ வில் சே. ஓகே, வாட் எல்ஸ்? ஓகே பாய்ஸ், நான் போய் கொஞ்சம் உணவு இருந்துறேன். ஸோ ஐ டேக் அ லீவ் அண்ட் பை.